உறவுல மாத்திரம் என்னைக்குமே துரோகத்தை யோசித்து. ரெண்டாவது, இயேசுவை போல ஒரு காரியத்தை ட்ரை பண்ணுங்க. யார்கிட்டயாச்சும் முதல்ல நீங்க பேச ஆரம்பிச்சா, இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதம் சொல்லுகிறது, தம் சீஷர்களிடத்தில் தான் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தபடியே கடைசி வரைக்கும் அன்பு வைத்தார். ரெண்டு சம்பவம். ஒன்று ஏலியோடைய சம்பவம். ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாங்கல்ல ஏலி அவங்க பிள்ளைகளும். அதனால கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? ஏலியோடைய அடுத்தடுத்த தலைமுறை பிச்சை எடுத்துச்சு. தாவீது இருக்கும்போது அபியத்தார்னு ஒருத்தர் இருப்பான். ராஜாக்கள் 2:27 வாசிச்சுக்கோங்க. அவனை சாலமோன் என்ன செய்வான்? வீட்டுக்கு அனுப்பிடுவான். நீ ஆனதோத்துக்கு போப்பான்றான். நல்லா வாழ வேண்டிய நாட்கள். அவன் ஏலி தான் அவனுடைய மூத்த தகப்பன். உன் ஜென்ரேஷன்ல பாரு, அப்பம் கிடைக்காம வேற ஒருத்தவன் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அந்த அப்பத்துக்காக இறந்து திம்பான். சமூகத்தப்ப உனக்கு ஈஸியா கிடைக்க வேண்டியது. இன்னைக்கு போய் நீ பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கிற ஆனதோத்துல அபியத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிற துரோகத்துல, உறவுல துரோகம் பண்ணிட்டான். ரெண்டாவது ஒரு துரோகத்தை வேதம் சொல்லுது, மனிதர்களோடு இருக்கிற துரோகத்தை என்னைக்குமே செய்யாதீங்க. இது யாரை பத்தினா, யோவாஸ்ங்கிற ஒரு ராஜா. 7 வயசா அவன் இருக்கும்போது தான் ராஜாவானான். அவன் கை குழந்தையா இருக்கும்போது அவனுடைய அத்தை யோசேபாலும் அவனுடைய புருஷன் யோய்தாவும் இந்த பரிசுத்த வித்து அத்தாலியால்னால அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ஆலயத்துக்குள்ள கர்ப்ப கிரகம் மாதிரி இருக்கிற பலிபீடத்துல வச்சு அத்தாலியாளுக்கு தெரியாம 7 வருஷம் வளர்த்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருவாங்க. வித்து, ஏன்னா யூதா வித்து. இதுல இருந்து அடுத்தது யார் வரணும்? கிறிஸ்து வரணும். இவ்வளவு பேர்டனோட வளர்த்த பையன் வளர்ந்துட்டான். வளர்ந்து ராஜா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார். அத்தையும் இறந்துட்டாங்க, மாமாவும் இறந்துட்டாங்க. ஆனா அத்தைக்கு பிறந்த புள்ள சகரியான்னு இருக்கான். அவன் தீர்க்கதரிசி. அவன் ப்ராஃபஸி சொல்றான் இவனுக்கு விரோதமா. ஏன்னா இவன் விக்கிரகாரதன் போயிட்டான். இந்த யோவாசு சகரியா எழும்புகிறான், யோய்தாவின் மகன். அவன் எழுப்பி சொல்ல, ராஜாவே நீர் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமற் போனீர், ஆகவே கர்த்தருடைய சாபம் இந்த தேசத்துல வரணும்னா நீ யாரா பேசுறதுக்குன்னு அவனை கொலை பண்றான். அவன் சாகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனான் அந்த சகரியா? கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார். அதாங்க துரோகம். நம்ம துரோகம் யாருக்காச்சும் பண்ணும்போது டக்குன்னு வைத்து எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்தோட க்ளோஸ். வேதத்தில் ஒரு சில ராஜாக்களை தான் ராஜாக்களின் கல்லறையில் வைக்கல. 3 பேரை வைக்கல. ஆகாச வைக்கல, அமத்சியாவை வைக்கல, இவனை வைக்கல. இந்த 3 பேரை வைக்கல. 3 பேர் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா துரோகம் பண்றவன ஆண்டவர் ராஜாக்களின் கல்லறையிலே சேர்க்கல. ராஜாக்களின் கல்லறைன்னு சேர்க்கறது என்ன தெரியுமா அர்த்தம்? பரலோகத்துக்கு போறது. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பிதாக்களின் கல்லறையில் சேர்க்கப்பட்டார்கள், ராஜாக்களின் கல்லறையில் சேர்க்கப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பரலோகம் போயிருக்காங்கன்னு அர்த்தம். ராகேல் பிதாக்களின் கல்லறையில் வரல, லேயால் வந்தால் பரலோகம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் வழியிலே அழைக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? உறவுகளில் துரோகம் பண்ணும்போது மாத்திரம் கர்த்தர் பயங்கரமாக நியாய தீர்ப்பு செய்கிறார்.